கிளாஸ்ல. அதே போல 8ஆவதுல அந்த பரீட்சையில் அவங்க ஃபெயில் ஆகுறாங்கன்னா 2 மாதம் கழித்து நடத்தப்படக்கூடிய தேர்வில் மறுபடியும் ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்க ஹோல்டு பண்ணுவாங்க. இது வந்து டிடென்ஷன் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது புதிய கல்விக் கொள்கை 2019-20 கொண்டு வரும் பொழுதே இந்த பாலிசியை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம பரீட்சை நடத்துறதே 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் இல்ல 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் தான் நடத்தும் அப்படின்னு அந்த பாலிசி பிரிஸ்கிரைப் பண்ணாம இருந்தாங்க. நேத்து மத்திய அரசு MHRD அந்த பாலிசியை பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதற்கு தமிழக அரசு தன்னுடைய விரோதத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். நாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். மத்திய அரசை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் குவாண்டிட்டி இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும். எல்லா குழந்தைங்களும் படிக்கணும், தங்குதடை இல்லாம. அதே நேரத்தில் எஜுகேஷனும் குவாலிட்டியா கொடுக்கணும். ஆசிரியருக்கு நீங்க ஒரு கட்டாயம் வைக்கணும் இல்லைங்களா? ஆசிரியர் ஒழுங்கா பாடம் நடத்துறாங்களா நடத்தலையா, மாணவன் ஒழுங்கா படிக்கிறாங்களா படிக்கல, இரண்டும் தான் ஒரு கல்வி திட்டத்தை நீங்க சரியா சமமா பாக்குறீங்கன்னா இரண்டையும் பார்க்கணும். சோ மத்திய அரசை பொறுத்தவரை இன்னைக்கு சொல்றாங்க 5ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆன பிறகு அவங்களுக்கு 2 மாசம் இன்டென்சிவ் கோச்சிங் கொடுத்து மறுபடியும்